சமீப காலமாக நம்முடைய ஊடகத்தினுடைய செய்தி பொருளாக மாறியிருப்பது பாரத தேசத்தின் புகழ்வாய்ந்த கும்பமேளா. கும்பமேளாவில் குளிக்கின்ற போது நம்முடைய பாவங்களெல்லாம் பனித்துளி போல ஓடுகிறது என்பது ஐதீகம். இன்றைக்கும் அண்மையிலே முடிந்த தை அமாவாசை பார்த்தோம். பாரத தேசத்தினுடைய புண்ணிய நதிக்கரைகளிலெல்லாம் எல்லோரும் பிதிர்த்தர்ப்பணங்களை செய்து புனித நீராடினார்கள். இன்றைக்கும் காசியிலும் கங்கையிலும் ராமேஸ்வரத்திலும் புனிதமான பம்பையிலும் நீராடுகின்ற போது தங்களுடைய பாவங்கள் கரைந்து ஓடுவதாக மகாமக குளத்தில் குளிப்பதை தங்களுடைய வாழ்வியல் பேராக கொண்ட சமூகம் நம்முடைய பாரத சமூகம். எனவே நதியை, மண்ணை, மரத்தை, கல்லை தன்னுடைய பண்பாட்டு வழிபாடு தெய்வமாக கொண்டவன் நம்முடைய மனிதர்கள். இதில் ஒரு செய்தியை நாம் உற்று நோக்க வேண்டும். நாம் கும்பமேளாவில்தான் குளிக்க வேண்டும் என்றுவது அல்ல. எப்போது கங்கையிலும் காவிரியிலும் நம்முடைய கோதாவரியிலும் குளித்தாலும் சரி, நம்முடைய ராமேஸ்வரத்தினுடைய கடல் தீர்த்தத்தில் குளித்தாலும் நம்முடைய பாவம் போக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை வேண்டும். நதிகளும் நதிநீராட்டும் என்கின்ற ஒரு புத்தகத்தை படித்தேன். கண்ணில் அப்படியே ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. நதிகளும் நதிநீராட்டும். நான் ஏற்கனவே பலமுறை நம்பிக்கை குறித்து நம்முடைய அருள் நேர ஆனந்த ஆரம்பத்தில் நம்முடைய குழுவினரோடு பதிவு செய்திருக்கிறேன். இருந்தாலும் இந்த புத்தகத்தை படித்த போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு லட்சம் பேர், கோடி பேர் சில நாட்களில் குளித்து வருகின்ற போது சில சங்கடங்கள் ஏற்படுகிறது. ஆனால் குளிப்பது என்பது முக்கியமல்ல, நம்பிக்கை குளியல் என்று அந்த கதை தொடங்குகின்றது. ஒரு புனிதமான காசி நதிநீர். அங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் புனித நீராடுகின்றார்கள். சில பேர் பிதிர்த்தர்ப்பணம் செய்கின்றார்கள். உலகத்தினுடைய அழகு கடகனாகிய முருகப்பெருமான் தன் தந்தையிடத்தில் சொல்கின்றார், அப்பா, நதிநீர்களில் மனிதர்கள் நீராடுகின்ற போது புனித நீராடினால் நேரடியாக வீடு பேறு கிடைப்பதாக ஒரு ஐதீகம். இனி விண்ணுலகம் தாங்காது என்றவுடன் உமாதேவியர் உண்மையை உணர்த்து என்றவுடன் உலகத்தின் பரம்பொருளாகிய அம்மையப்பனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன் இரு பிள்ளைகளையும் அழைத்து கங்கை கரையில் ஓரமாக அமர்ந்திருப்பதாக அந்த கதை தொடங்குகின்றது. ஒரு வயது முதிர்ந்தவர் தன்னுடைய காலை கதிரவனை கைகூப்பி வணங்கி தன்னுடைய ஆத்ம சுத்தம் ஏற்படுத்துவதற்கு, தன்னுடைய பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு கங்கை கரையில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை உள்ளிழுக்கின்றார். ஓடுகின்ற நதிநீர் அவரை அப்படியே உள்ளிழுக்கிறது. அவருடைய துணைவியார் வயது முதிர்வின் காரணமாக ஐயோ என்று கத்துகின்றார். 10 நபர்கள் ஓடி வருகின்றார்கள். ஓடி வருபவர்களை பார்த்து அந்த பெண் குரல் உயர்ந்து குரல் எடுத்து சொல்கின்றார், பாவம் செய்யாத ஒருவர் என் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்று. வந்தவர்களெல்லாம் விக்கிச்சு நிற்கின்றார்கள். நாம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் பாவம் செய்திருக்கிறோமே என்று. ஒரு 30 வயது மதிக்கத்தக்க இளைஞன் தன்னுடைய 4 முழ வேட்டியை கிழித்து கொண்டு உள்ளிருக்கக்கூடிய கோவணத்துண்டோடு அந்த நதியில் விழுந்து முதியவரை காப்பாற்றி அந்த பெண்ணிடத்தில் நன்றி சொல்லி விடைபெறுகின்ற போது எல்லோரும் அவனை உற்று பார்த்து விசால பார்வையால் விழுங்கி குரலெடுத்து பேசுகின்றார்கள், 30 வயது தொட்ட நீ பாவம் செய்ததில்லையா, பாவம் செய்ததில்லையா என்று. அவன் வேடிக்கையாக சொல்கின்றான், இந்த நதியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மயான பூமியில் நான் பணியாற்றுகின்றேன். என் தந்தைக்கு உதவியாக அவர் மனித உடல்களை எரிக்கக்கூடிய பணி. நாள்தோறும் புலர்காலை பொழுதில் இங்கே வந்து மண்ணில் வாயை தேய்த்து கொப்பளிப்பதற்காக நீர் அருந்துவேனே தவிர ஒரு முறையும் குளித்ததில்லை. ஆனால் நிறைய வேத விற்பன்னர்கள், ஆச்சாரிய பெருமக்கள் பிதிர்த்தர்ப்பணம் கொடுப்பவர்களிடம் சொல்வார்கள், அந்த பிண்ட பிதிர்வை பின்னே தூக்கி போட்டு 3 முறை முக்கி நீங்கள் வெளியில் வாருங்கள், உங்கள் பாவமெல்லாம் போகும், இந்த நதியில் குளித்தால் பாவமெல்லாம் போகும் என்று. 30 ஆண்டு கேட்டு பழகிய நான் ஒரு முறை கூட முக்கி எழுந்ததில்லை. ஆனால் வாழ்க்கையில் நான் பாவங்கள் செய்திருந்தாலும் கூட இந்த நீரில் குடித்தால் பாவம் போகும் என்கின்ற நம்பிக்கையால் விழுந்து காப்பாற்றினேன். இப்போது எம்பெருமான் தன் பிள்ளைகளுக்கு வகுப்படுத்தார். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் கும்பமேளாவில், பம்பையில், இன்னும் காசியில், கங்கையில், ராமேஸ்வரத்தில் குளிக்கலாம். நம்பிக்கையோடு குளிப்பவர்கள் ஒரு நாள், ஒரு தினம். எனவே நாம் நதிநீர் ஆடுவது தவறல்ல,
நம்பிக்கையோடு குளித்தால் ஆண்டவன் அருளை பெறலாம். அது கும்பமேளாவிலும் குளிக்கலாம், கும்பகோணத்திலும் குளிக்கலாம். நம்பிக்கைதான் வித்து. அதற்கு நாளும் கிழமையும் இல்லை என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை முழுவதும் ஆனந்தம்.